வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை அலிபாபாவும் 40 திருடர்களும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் அலிபாபா என்ற ஏழை மரம் வெட்டுபவன் வாழ்ந்து வந்தான். தினமும் காட்டிற்கு சென்று மரம் வெட்டி வாழ்க்கையை நடத்தினான். ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டிருந்த போது திடீரென குதிரைகள் சத்தம் அவனுக்கு கேட்டது. அலிபாபா பயந்து சுற்றி நோக்கினான். என்ன விஷயம் என்று பார்க்க அவன் விரைவாக ஒரு மரத்தின் மீது ஏறி மறைந்தான். அவன் பார்த்தான். 40 திருடர்கள் குதிரையில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய பாறையால் மூடப்பட்ட குகை வாயிலின் முன் நின்றார்கள். அவர்களில் தலைவன் முன் வந்து, மந்திர கதவே திறந்துவிடு என்று சொன்னான். பாறை நகர்ந்து குகை கதவு திறந்தது. எல்லா திருடர்களும் உள்ளே சென்றார்கள். சில நேரம் கழித்து அவர்கள் வெளியே வந்து குதிரையில் ஏறி சென்றார்கள். அலிபாபா மரத்திலிருந்து இறங்கி குகை வாயிலுக்கு அருகே சென்றான். அவன் துணிச்சலுடன் மந்திர கதவை திறந்துவிடு என்று சொன்னான். கதவும் திறந்தது. குகையின் உள்ளே பார்த்ததும் அவன் ஆச்சரியப்பட்டான். தங்கம், வைரம், நாணயங்கள், நகைகள் குவிந்து கிடந்தன. பின்பு அலிபாபா அவனுக்கு தேவையான அளவு மட்டும் தங்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சந்தோஷமாக திரும்பினான். வீட்டில் மனைவியுடன் எல்லாவற்றையும் கூறினான். இருவரும் மகிழ்ச்சியால் திகைத்தார்கள். தங்கத்தை அளப்பதற்காக தராசு வேண்டும் என்பதால் அலிபாபா தனது அண்ணன் காசிமிடம் சென்று தராசு கேட்டான். ஆனால் காசிமின் மனைவி சந்தேகப்பட்டு தராசில் ரகசியமாக மெழுகு தடவினார். பிறகு தராசில் ஒட்டிய தங்க நாணயத்தை பார்த்த காசிம் அலிபாபாவிடம் உண்மையை கேட்டான். அலிபாபா அனைத்தையும் சொன்னான். அடுத்த நாள் காசிம் குகைக்கு சென்றான். ஆனால் வெளிவர வேண்டிய மந்திர சொல் அவனுக்கு மறந்து போனது. திருடர்கள் வந்து காசிமை கொன்றுவிட்டார்கள். அதை கண்ட பின்னர் அலிபாபா அண்ணனை இறந்த நிலையில் கண்டான். அவன் மிகவும் வருந்தினான். பொறாமையும் பேராசையும் அழிவை தரும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.